சைக்கி என்ற சொல் குறிக்கும் பொருள் உயிர். லோகஸ் என்ற சொல் குறிக்கும் பொருள் அறிவியல். உளவியல் என்ற சொல் வந்த மொழி கிரேக்கம். உளவியல் ஆரம்பத்தில் குறித்தது ஆன்மா. இன்று உளவியல் கருதப்படுகிறது அறிவியல். உளவியலை ஆன்மா அறிவியல் எனக் கூறியவர் அரிஸ்டாட்டில். ஆன்மாவின் இயல்புகள் நூலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். உளவியலின் முதல் நூல் ஆன்மாவின் இயல்புகள். உளவியல் ஆன்மாவை பற்றியது அல்ல, மனதை பற்றியது என்றவர் காண்ட். ஆன்மா அறிவியல் கருத்து வந்த காலம் 400 கிமு 400. உளவியலை நனவுநிலை அறிவியல் எனக் கூறியவர் உண்ட். உளவியலை நனவுநிலை அறிவியல் எனக் கூறியவர் வில்லியம் ஜேம்ஸ். உண்ட் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார்? 19. உண்ட் உளவியல் மையம் நனவுநிலை. வில்லியம் ஜேம்ஸ் உளவியல் மையம் நனவுநிலை. நனவற்ற நிலையை வலியுறுத்தியவர் ஃப்ராய்டு. ஃப்ராய்டின் தேசியம் ஆஸ்திரியா. ஃப்ராய்டின் முக்கிய பங்களிப்பு உளவியல் பகுப்பாய்வு. நனவுநிலை கோட்பாடு விடுவிக்கப்பட்ட காரணம் தத்துவ விளக்கம். நனவுநிலை உளவியல் எப்போதைய கருத்து? 19ஆம் நூற்றாண்டு. உளவியல் நடத்தை அறிவியல் எனக் கூறியவர் வுட்வர்த். வுட்வர்த் காலம் 1869 முதல் 1962 வரை. உளவியல் முதலில் குறித்தது ஆன்மா. உளவியல் அடுத்ததாக குறித்தது மனம். உளவியல் பின்னர் குறித்தது நனவுநிலை. உளவியல் இப்போது குறிக்கும் பொருள் நடத்தை. நடத்தை அறிவியலின் அடிப்படை கவனிப்பு. நடத்தை அறிவியலின் முக்கிய கருவி சோதனை. உளவியல் மன அறிவியல் என்று கூறியவர் வில்லியம் ஜேம்ஸ். உளவியல் நனவுநிலை அறிவியல் என்று கூறியவர் உண்ட். உளவியல் நனவற்ற நிலையை வலியுறுத்தியவர் ஃப்ராய்டு. உளவியல் நடத்தை அறிவியல் எனக் கூறியவர் வுட்வர்த். உளவியலின் பழமையான முறை உள்நோக்கு முறை. லாக் விதின் என்று பொருள் தரும் முறை உள்நோக்கு. உள்நோக்கு முறையை கண்டுபிடித்தவர் உண்ட். ஃப்ரேம் பை ஃப்ரேம் என்ற கருத்தை கூறியவர் டிட்ஸ்னர். பிறரின் நடத்தை நேரடியாக காணும் முறை கவனிப்பு. கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் நடக்கும் முறை சோதனை. ஹைபோதீசிஸ் பரிசோதிக்கும் முறை சோதனை. எக்ஸ் அச்சில் வரையப்படும் மாறி சுயாதீனா. ஒய் அச்சில் வரையப்படும் மாறி சார்பு. நிகழ்வுகளை சிறு குறிப்புகளாக பதிவு செய்யும் முறை சிறுகதை. தொழிற்சாலை வேலை நிறுத்த ஆய்வு செய்யும் முறை கள ஆய்வு. நீண்டகால ஆய்வு முறை நீள்முக ஆய்வு முறை. குறுகிய கால ஆய்வு முறை குறுக்கு வெட்டு ஆய்வு முறை. ஒருவரின் வாழ்க்கை வரலாறு ஆய்வு செய்யும் முறை வழக்கு கூறு. கொஸ்டினரி முதலில் பயன்படுத்தியவர் கால்டன். ஆம் இல்லை கேள்விகள் உள்ள முறை தர்ஸ்டோன். மதிப்பீட்டு அளவுகோல் முறை லிக்கர்ட். நரம்பு அமைப்பு சுரப்பிகள் குறித்த கிளை உடலியல். விலங்கு நடத்தை ஆய்வு செய்யும் கிளை ஒப்பீட்டு முறை. அனிமல் சைக்காலஜி என்று அழைக்கப்படும் கிளை ஒப்பீட்டு கிளை. கலாச்சாரம் சமூக தாக்கம் ஆய்வு செய்யும் கிளை சமூக கிளை. தொழிற்சாலை விளம்பரம் மருத்துவம் தொடர்பான கிளை பயன்பாட்டு கிளை. கல்வி உளவியலை வரையறுத்தவர்கள் க்ரோ, ஸ்கின்னர். கல்வி உளவியல் ஸ்கோப் எனக் கூறியவர் கோல்டனிக். கல்வி உளவியல் ஸ்கோப்பை கூறியவர் லிண்ட்கிரீன். விஷயங்கள் முதலில் சொற்கள் பின்பு என்றவர் பெஸ்டாலஜி. கல்வி உளவியலின் தந்தை பெஸ்டாலஜி. 18ஆம் நூற்றாண்டு கல்வியாளர் ரூசோ.
ஆளுமை வளர்ச்சி நடத்தை மாற்றம் மூலம் என்கிறார் ஸ்கின்னர். கற்றல் அனுபவங்களை ஆய்வு செய்வதே கல்வி உளவியல் என்கிறார் க்ரோ. வகுப்பு நட்சத்திரம் கண்டறியும் முறை சோசியோமெட்ரி. சோசியோகிராம் எந்த முறையின் விளைவு? சோசியோமெட்ரி. சோதனை முறையில் பிழை ஏற்படும் வாய்ப்பு உண்மை சாய்வு. கேஸ் ஸ்டடி மெத்தடுக்கு வேறு பெயர் கிளினிக்கல். கற்றல் சூழல் மைக்ரோ டீச்சிங் ஆகியவை எந்த பிரிவில் அடங்கும்? கல்வி உளவியல். லிண்ட்கிரீன் பரிணாமங்களில் டீச்சரை தொடர்புடையது வழிநடத்தல். கோல்ட்ஸ்மித் பரிணாமங்களில் கேரக்டர் ஃபார்மேஷன் எதன் பகுதி? குணநலன். உளவியல் மன அறிவியல் என கூறியவர் வில்லியம் ஜேம்ஸ். மன வாழ்க்கை பற்றிய அறிவியல் என்ற வரையறை யாருடையது? வில்லியம் ஜேம்ஸ். எகிப்தியர் மனம் எங்கு உள்ளது என கருதினர்? வயிறு. இந்திய மருத்துவர் சாரகா மனம் எங்கு உள்ளது என்றார்? இருதயம். மனம் அனுபவ கருத்து என்றவர் ஹியூர். மனம் 3 கூறுகள் கொண்ட அமைப்பு என்றவர் டிக்ஸ்னர். டிக்ஸ்னர் கூறிய கூறு புலனுணர்ச்சி. டிக்ஸ்னர் கூறிய கூறு சாயல். டிக்ஸ்னர் கூறிய கூறு மன உணர்ச்சி. டிக்ஸ்னர் விளக்கம் புறக்கணித்தது நனவுநிலை. உளவியலை நனவுநிலை அறிவியல் என கூறியவர் உண்ட். நடத்தை கோட்பாட்டில் முக்கிய நபர் உட்வர்த். நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை அணுகுமுறை அறிவியல். உளவியல் ஆரம்பத்தில் ஆன்மாவை ஆய்ந்தது சா. உளவியல் வளர்ச்சி கட்டம் 1 ஆன்மா. உளவியல் வளர்ச்சி கட்டம் 2 மனம். உளவியல் வளர்ச்சி கட்டம் 3 நனவுநிலை. உளவியல் வளர்ச்சி கட்டம் 4 நடத்தை. உளவியல் ஆன்ம அறிவியல் என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். பிறவி குறைபாடுள்ள குழந்தையுடன் ஒப்பிடும் முறை வேறுபாட்டு முறை. சமூக உறவுகளை அளவிடும் முறை சோசியோமெட்ரி முறை. சோசியோமெட்ரி இறுதி படம் சோசியோகிராமிங். உணர்வு உந்துதல் பற்றிய கிளை பொது.